ஹல்லேலூயா. இந்த கிறிஸ்துமஸ் ஆராதனையிலே ஹல்லேலூயா தேவ சமூகத்தில் வந்து ஹல்லேலூயா காணிக்கைகளை படைத்திருக்கிறே ராஜா. இந்த அன்பு பிள்ளைகளை கர்த்தர் கனப்படுத்தும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. கர்த்தர் கனப்படுத்துவீராக. ஹல்லேலூயா. அவர்கள் விதைத்ததற்கு ஏற்ற பலனை கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்து உம்முடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்தும்படியா ஜெபிக்கிறேன் அப்பா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. Thank you Lord. உமக்கு நன்றி. உமக்கு கொடுத்தது நிமித்தமாய் அவர் மிகுந்த மகிழ்ச்சி அடையும்படியா கர்த்தர் உதவி செய்வீராக. ஹல்லேலூயா. Thank you Lord. உம்முடைய ராஜ்யத்தின் எல்லைகளை கர்த்தர் விஸ்தாரமாக்கி கொடுங்க. இந்த ராஜ்யத்தின் ஹல்லேலூயா தேவைகள் எல்லாம் சந்திக்கப்பட்டு உம்முடைய நாமத்தை மட்டும் மகிமைப்படுத்திக் கொள்வீராக. இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். 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 ஆராதனை முடிந்த பிறகு சண்டே கிளாஸ் டீச்சர்ஸ் தயவுசெய்து நீங்க உங்க பிள்ளைங்களெல்லாம் எப்படி கூட்டு வருங்க, உங்களுக்கு என்ன வெஹிக்கிள் அரேஞ்ச்மெண்ட் வேணும் என்பதை குறித்து நீங்கள் சொல்லி நீங்கள் போகும்படியாக அன்போடு கேட்கிறேன். சரியான எல்லாருமே 2:30 மணிக்கு வண்டி கேட்காதீங்க. வேன் ஒன்று அரேஞ்ச் பண்ணிருக்கு. அதனால 2:30 மணிக்கு எல்லாரும் அட் அ டைம் கேட்டீங்கன்னா எல்லாரையும் கூட்டு வர முடியாது. அதனால நீங்கள் உட்கார்ந்து அந்த டைமிங்கை பிளான் பண்ணிக்கிட்டீங்கன்னா நம்ம பிள்ளைகளை கொண்டு வருவதற்கு அது வசதியாக இருக்கும். கூடியமான மட்டும் நிறைய பேரண்ட்ஸை நீங்க கூட்டிட்டு வாங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நிச்சயமாய் கர்த்தர் இந்த நாளிலே கர்த்தர் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வாராக. God bless you. ஸ்தோத்திரம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிக்கும்படியாக கேட்கிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். நாட்களில் யூதேயாவில் உள்ள பெத்லகேமிலே இயேசு பிறந்த பொழுது கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்து, யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். போன ஞாயிற்றுக்கிழமை அநேகருக்கு செய்தி ரொம்ப ஆசீர்வாதமா இருந்தது. என்ன ஆசீர்வாதமா இருந்ததுன்னா பாஸ்டர் 11 மணிக்கெல்லாம் முடிச்சிட்டாரு. அதான் ரொம்ப ஆசீர்வாதமா இருந்தது. அல்லேலூயா. 11 மணிக்கு முடிச்சது பெரிய, அதனால இன்னைக்கு சீக்கிரமாவே முடிச்சல. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு கர்த்தர் போன வாரம் எத்தனை பேரோட பேசினா போன ஞாயிற்றுக்கிழமை வார்த்தைகள் எத்தனை பேருக்கு ஆசீர்வாதமாக இருந்தது? கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. அவர் நம்மோடு கூட இடைப்படுகிற கர்த்தர். அல்லேலூயா. நம்முடைய ஜனத்தின் பாரங்களை அறிந்தவர், நம்முடைய ஜனத்தோடு கூட பேசுகிறவர். He is a God who speaks to his people. அவர் ஜீவனுள்ள தேவன். அல்லேலூயா. அவர் தம்முடைய ஜனத்தோடு இடைப்படுகிற கர்த்தராக இருக்கிறார். இந்த மத்தேயு 2ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களிலே நாம் பார்க்கும்போது, ஏரோது ராஜாவின் நாட்களிலே யூதாவில் உள்ள பெத்லகேமிலே இயேசு பிறந்த போது கிழக்கிருந்து சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்து, யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அன்பு தேவ பிள்ளைகளே, ஏரோது ராஜாவின் நாட்களில் யூதேயாவில் உள்ள பெத்லகேமிலே இயேசு பிறந்தார். ஆக the birth of Jesus in Bethlehem. பெத்லகேமிலே இயேசு பிறந்தார் என்ற வார்த்தை இங்கு போடப்பட்டிருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஏன் பெத்லகேமிலே பிறக்க வேண்டும்? அப்ப there is a significance. ஆண்டவர் பெத்லகேமிலே பிறப்பதற்கு ஒரு முக்கியத்துவம் இருக்கிறது. ஹல்லேலூயா. இங்கு மத்தேயு தன்னுடைய நிருபத்தை சுவிசேஷத்தை அவன் எழுதும்போது வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு காரியத்தை அவன் பதிவு செய்கிறான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எந்த இடத்திலே பிறந்தார் என்ற ஒரு நிகழ்வை பதித்து வைத்திருக்கிறான். இட்ஸ் an historic act. ஹல்லேலூயா. ஆண்டவர் பிறந்த இடம் தெரியல அப்படின்னு சொல்லப்படல. அது என்னைக்குன்னு தான் தெரியாத ஒளியே அவர் பிறந்த இடம் வேதத்திலே தெளிவாக பதிக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. பிரைஸ். அவர் பெத்லகேமிலே அவர் பிறந்தார் என்று சொல்லி ஹல்லேலூயா இங்கு மத்தேயு தன்னுடைய நிருபத்தில் எழுதி. அது மாத்திரமல்ல, அவர் பிறந்த போது சாஸ்திரிகள், கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் அவரை பணிந்து கொள்ளும்படியாக வந்தார்கள் என்று சொல்லி போடப்பட்டிருக்கிறது. அப்ப இவங்க அந்த சாஸ்திரிகளுடைய நினைவு என்ன இருந்தா என்னன்னா, ராஜா பிறந்திருக்கிறார், ஒரு நட்சத்திரம் இருக்கு, இந்த நட்சத்திரத்தின் அடையாளம் ஏதோ ஒரு ராஜா பிறந்திருக்கிறார். அப்ப அவங்க என்ன நினைச்சாங்கன்னா, ராஜானா அரண்மனையில தான் பிறக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு அவங்க நேரா அந்த ஏரோதினுடைய அரண்மனைக்கு யூதருக்கு ராஜாவாய் பிறந்திருக்கிறவர் எங்கே என்று சொல்லி அவர்கள் கேட்டாங்க. இது அந்த ஏரோது ராஜாவின் அரண்மனையிலே ஒரு பெரிய கலக்கத்தை ஏற்படுத்தி விட்டது. நமக்கு போட்டியா ஒரு ராஜாவா, நமக்கு தெரியாம யார் பிறந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஏரோதுக்கு
மிகுந்த ஒரு கலக்கம் ஏற்பட்டு அவன் சாஸ்திரிகளை எல்லாம் கூப்பிட்டு அவன் கேட்கிறான், இது என்ன சங்கதி, இந்த சாஸ்திரிகள் வந்து இப்படி கேட்கிறாங்களே, இந்த ராஜாக்கள் வந்து இப்படி கேட்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவன் இது எங்க பிறந்திருக்க வேண்டும், நீங்க வேத புத்தகங்களை ஆராய்ந்து சீக்கிரம் வந்து சொல்லணும்னு அவங்களாம் வந்து சொல்றாங்க. வேதத்துல பழைய ஏற்பாட்டுல எழுதப்பட்டிருக்கிறது, பெத்லஹேமில தான் பிறக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் பழைய ஏற்பாட்டுல எழுதி வைத்திருக்கிறாரு. அந்த வார்த்தை நிறைவேறணும், ஒருவேளை நிறைவேறிருக்கு போலன்னு சொல்லி அவர்கள் திட்டம் தெளிவாக அவர்கள் சொல்லுகிறார்கள். அப்ப ஏறது சொல்லுகிறான், நீங்க போய் முதலாவது என்ன செய்யுங்க, பார்த்து விட்டு வாங்க, பின்பு நான் போய் அதை பார்க்கிறேன் என்று சொல்லி. அப்ப இவர்கள் கண்ட இந்த நட்சத்திரம் பிள்ளை இருந்த இடம் வரைக்கும் அவர்களை கொண்டு போய் சென்றது என்று சொல்லி வேதத்திலே நாம் பார்க்கிறோம். இப்ப நம்ம அதை தியானிக்க விரும்பல. போனார்கள், பார்த்தார்கள், மகிழ்ச்சியோடு கூட அவர்கள் என்ன செஞ்சாங்க, தங்களுடைய ஊர்களுக்கு அவர்கள் கடந்து செல்லிவிட்டார்கள். ஆக வேதத்திலே அல்லேலூயா இவர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பெத்லஹேமிலே பிறப்பார் என்று முன் உரைக்கப்பட்ட வார்த்தை நிறைவேறும்படியாக ஆண்டவர் பெத்லஹேமிலே பிறந்தார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இந்த பெத்லஹேம் என்ற ஊரை குறித்து நாம் ஏற்கனவே நாம் பார்த்திருக்கிறோம். இது இட்ஸ் a ஸ்மால் டவுன், தோத்திரம். இது ஒரு சின்ன ஒரு பட்டணமாக காணப்படுகிறது பாலஸ்தீன் தேசத்திலே. இது ஜெருசலேமிலிருந்து ஒரு 6 கிலோமீட்டர் 6 மைல் தூரம் இந்த பெத்லஹேம் காணப்படுகிறது. வேதத்திலே நீங்க பழைய ஏற்பாட்டுல பாத்தீங்கன்னா இந்த பெத்லஹேம் வந்து எப்பத்ரா என்று சொல்லி போடப்பட்டிருக்கிறது. தாவீது ராஜா இந்த பெத்லஹேம் என்ற ஊரில் தான் அவன் என்ன செஞ்சான், பிறந்தான். தாவீது இந்த பெத்லஹேமை சேர்ந்தவன் தான். ஆக இவன் தாவீது ராஜாவான பிறகு இந்த பெத்லஹேம் என்ற ஊர் வந்து சிட்டி ஆஃப் டேவிட் என்று அழைக்கப்பட்டது, தாவீதின் நகரம் என்று சொல்லி அழைக்கப்பட்டது. ஏன்னா ஆண்டவர் தாவீதுடைய பெயரை உயர்த்தி கனப்படுத்தினபடினாலே அது பெத்லஹேம் என்று அழைக்கப்படாமல் அது என்னவாய் அழைக்கப்பட்டது, சிட்டி ஆஃப் டேவிட் என்று அழைக்கப்பட்டது. கர்த்தர் அப்படியாக இந்த பெத்லஹேமை கர்த்தர் ஆசீர்வதித்தார். இந்த பெத்லஹேமிலே அநேக ஆசீர்வாதங்களை கர்த்தர் வைத்திருந்தார் என்று சொல்லி நாம் வேதத்திலே நாம் பார்க்க முடியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பெத்லஹேம் என்ற இந்த சிறிய பட்டணத்தை தெரிந்து கொள்வதற்கு காரணம் என்ன, ஏன் இந்த பெத்லஹேமிலே ஆண்டவர் பிறக்க வேண்டும் என்று சொல்லி நாம் பார்த்தோமானால் பல காரணங்களை நாம் ஆராய்ந்து பார்க்க முடியும். அன்பு தேவ பிள்ளைகளே, 2000 ஆண்டுகளுக்கு முன்பு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பெத்லஹேமிலே பிறந்தார். ஆனா இன்னைக்கு நம்ம என்ன சொல்லிக்கிட்டு இருக்கிறோம், ஆண்டவர் எங்க பிறந்தார்னு சொல்லி இருக்கிறோம், ஏன் உள்ளத்துக்குள்ள பிறந்தார். அப்ப நம்ம உள்ளம்லாம் என்னவா இருக்கணும், நிச்சயமா ஒரு பெத்லஹேமா தான் இருக்கணும். அல்லேலூயா. அன்னைக்கு 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக பெத்லஹேமிலே இயேசு பிறந்தார் என்று சொல்லி வேதத்திலே நாம் பார்க்கிறோம். ஆனால் இன்றைக்கு நம்ம என்ன சொல்லி இருக்கிறோம், இயேசு ஏன் உள்ளத்துக்குள்ள பிறந்தார். அப்போ உங்க உள்ள என்னவா இருந்திருக்கணும், ஒரு பெத்லஹேமா இருக்க போய் தான் ஆண்டவர் உங்க உள்ளத்துல பிறந்திருக்கும். ஆனா அன்பு தேவ பிள்ளைகளை, இன்னைக்கு நிறைய பேர் சொல்றாங்க இயேசு என் உள்ளத்துல பிறந்தார், இயேசு என் உள்ளத்துல பிறந்தார். உண்மை, சரி, ஒத்துக்கலாம். இயேசு உள்ளத்துல பிறந்தது உண்மைதான். ஆனா அவர் உங்க உள்ளத்துக்குள்ள வாசம் செஞ்சு கொண்டு இருக்காரா என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியா இருக்கிறது. அப்படித்தானே? ஹல்லேலூயா. எத்தனை பேர் உள்ளத்துல ஆண்டவர் பிறந்தார் என்று சொல்லி கேட்டா இன்னைக்கு அநேகர் சொல்லுவீங்க, ஆமா என் உள்ளத்துல இயேசு பிறந்தார். ரைட்டுங்க சிஸ்டர், பிரதர், ஆண்டவர் உங்க உள்ளத்துல பிறந்தது உண்மைதான். ஆனா இப்ப இந்த நொடி பொழுதிலே அவர் உன் இருதயத்துக்குள்ள வாசம் செய்து கொண்டிருக்கிறாரா? ஹல்லேலூயா. இஸ் ஹி டுவெல்லிங் இன் யுவர் ஹார்ட்? அவர் உன் இருதயத்திலே அவர் வாசம் செய்து கொண்டிருக்கிறாரா? அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியர் நிருபத்திலே நீங்கள் பார்த்தீர்களானால் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே நீங்கள் வாசிப்பீர்களானால், எபேசியர் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாய் இருக்கவும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். கிரைஸ்ட் may dwell in their hearts என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களிலே வாசமாய் இருக்கும். விசுவாசத்தினாலே இது ஏற்படுகிற ஒரு காரியம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இப்ப பெத்லஹேமில ஆண்டவர் பிறந்தார்னா அன்னைக்கு முன்னணியில ஆண்டவர் போடப்பட்டார். இன்னைக்கு எல்லாம் நிறைய வீடுகளை பாத்தீங்கன்னா அந்த அழகா எல்லாம் போட்டிருப்பாங்க, அந்த குடில் மாதிரி போட்டு, ஸ்தோத்திரம், ஆண்டவர், மேரி, ஜோசப் ஒரு பிள்ளைய முன்னாடி வச்சு சீடர்கள் வச்சிருப்பாங்க, ஏஞ்சல்ஸ் வச்சிருப்பாங்க, அந்த அழகா அதை டெக்கரேட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸ்தோத்திரம், இயேசு பிறந்தார் என்று சொல்லி. ஆனா இன்னைக்கு உங்க உள்ளத்திலும் ஏன் உள்ளத்திலும் பிறந்தார் என்பதற்கு ஹல்லேலூயா நாம் எப்படி காண்பிக்க முடியும்? அது விசுவாசத்தினால் ஏற்படுகிற ஒரு காரியமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. அதனால அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயத்திலே வாசமாய் இருக்கவும் என்று சொல்லி
நாம் பார்க்கிறோம். அன்பு தேவ பிள்ளைகளே, if Christ dwells in every believer's heart, it will become Bethlehem, where Christ was born, and he or she will enjoy all the blessings the Bethlehem of old stood for. அன்பு தேவ பிள்ளைகளே, அப்ப கிறிஸ்து நம்முடைய உள்ளத்திலே பிறந்திருப்பாரானால் நம்முடைய உள்ளம் ஒரு பெத்லகேமாக காணப்படும். அப்ப பெத்லகேமிலே காணப்பட வேண்டிய எல்லா ஆசீர்வாதங்களும் நம்முடைய வாழ்க்கையிலும் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. நாம் வேதத்திலே பார்த்தோம், இங்கு மத்தேயு சுவிசேஷத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பெத்லகேமிலே பிறந்தார் என்று சொல்லி. பெத்லகேமிலே ஆண்டவர் ஏன் பிறக்க வேண்டும்? அவர் வேற ஏதாவது ஊர்ல பிறந்திருக்கலாமே. ஆனா ஆண்டவர் பெத்லகேமிலே பிறப்பதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. ஹல்லேலூயா. அந்த பெத்லகேமிலே ஒரு சில ஆசீர்வாதங்களும் நன்மைகளும் பெத்லகேமிலே இருக்கிறபடினால் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பெத்லகேமிலே பிறந்தார். ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்ம உள்ளத்துல பிறந்திருக்கார்னா நம்ம உள்ளம் ஒரு பெத்லகேமாக இருந்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அந்த அப்போனா நம்முடைய உள்ளத்துக்குள்ளே இந்த பெத்லகேமிலே காணப்பட்டதான எல்லா ஆசீர்வாதங்களும் நம்முடைய உள்ளத்துல என்ன செய்திருக்கணும்? உண்மைதானே? எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? அல்லேலூயா. இன்னைய சத்தங்கானா? அல்லேலூயா. அப்ப நம்முடைய உள்ளம் ஒரு பெத்லகேமாக காணப்பட்டபடினால்தான் நம்முடைய உள்ளத்திற்குள்ளே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஹல்லேலூயா அவதரித்தார் என்று நாம் சொல்லுகிறோம். அப்ப பெத்லகேமிலே காணப்பட வேண்டிய சில நன்மைகள் நம்முடைய உள்ளங்களிலும் அதான் இன்னைக்கு ஒரு 3 காரியத்தை ஒன்று நம்ம சும்மா செக் பண்ணிட்டு இன்னைக்கு நம்ம சொல்றோம் இயேசு என் உள்ளத்துக்குள்ள இருக்கார். இப்ப இயேசு உங்க உள்ளத்துக்குள்ள இருந்தார்னா இந்த 3 ஆசீர்வாதமும் உங்க வாழ்க்கையில் என்ன செய்யணும்? கண்டிப்பாக இருக்கணும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்பதான் இயேசு உங்க உள்ளத்துக்குள்ள பிறந்திருக்கிறார் என்பதை நாம் திட்டம் தெளிவாக நம்ம என்ன செய்ய முடியும்? உணர முடியும். ஏனால் இந்த 3 ஆசீர்வாதங்களும் பெத்லகேமிலே காணப்பட்டது. ஹல்லேலூயா. அந்த 3ம் நம்முடைய உள்ளத்துக்குள்ளும் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். முதலாவதாக ஒரு திருப்தி பெத்லகேமிலே ஒரு திருப்தி காணப்பட்ட சாட்டிஸ்ஃபேக்ஷன் வாஸ் சீன் அட் பெத்லகேம். அதே போல நம்முடைய உள்ளத்திலும் ஒரு திருப்தி காணப்பட்டதானால் ஹல்லேலூயா நம்முடைய உள்ளத்திலே இயேசு இருக்கிறார் என்று அர்த்தம். ரூத் எழுதின நிருபத்தை நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள். ரூத் எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 19, 20, 22 வசனத்தை. அப்படியே இருவரும் பெத்லகேம் மட்டும் நடந்து போனார்கள். அவர்கள் பெத்லகேமுக்கு வந்தபோது ஊரார் எல்லாரும் அவர்களை குறித்து ஆச்சரியப்பட்டு இவள் நகோமியோ என்று பேசிக் கொண்டார்கள். அதற்கு அவள், நீங்கள் என்னை நகோமி என்று சொல்லாமல் மாறாள் என்று சொல்லுங்கள். சர்வ வல்லவர் எனக்கு மிகுந்த கசப்பை கட்டளையிட்டார். நான் நிறைவுள்ளவளாய் போனேன். கர்த்தர் என்னை வெறுமையாய் திரும்பி வர பண்ணினார். கர்த்தர் என்னை சிறுமைப்படுத்தி சர்வ வல்லவர் என்னை கிளேசப்படுத்தீர்கள். நீங்கள் என்னை நகோமி என்பானேன் என்றார். அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த சம்பவம் நமக்கு நல்லா தெரியும். எலிமெலேக்கு அவருடைய மனைவி நகோமி, இவளுக்கு 2 குமாரர்கள். இவங்க பெத்லகேம்ல தான் இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. அந்த 1ஆம் வசனத்துல நீங்க வாசித்தீங்கன்னா, அப்ப யூதேயாவில் உள்ள பெத்லகேம் ஊரான ஒரு மனுஷன் தன் மனைவியோடு 2 குமாரோடு கூட மோவாப் தேசத்திலே போய் சஞ்சரித்தான். அப்ப பெத்லகேமில ஒரு பெரிய பஞ்சம் உண்டாயிற்று, அப்ப குறைவு உண்டாயிற்று. ஆகினாலே அவங்க என்ன செஞ்சாங்க? மோவாப் தேசத்துக்கு அவங்க கடந்து போறாங்க. அப்ப மோவாப் தேசத்துக்கு போன போது அந்த மோவாப் தேசத்திலே ஹல்லேலூயா இந்த நகோமியுடைய கணவன் எலிமெலேக்கு இறந்து போய் விடுகிறார். அப்ப தன் 2 பிள்ளைகளோடு கூட அவள் அங்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறாள். அப்ப அந்த 2 பிள்ளைகளுக்கும் அவள் 2 மருமகளை என்ன செய்யறார்? தேடி ஒருத்தர் பேரு ஒர்பால், இன்னொருத்தர் பேரு ரூத். 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. 10 வருஷம் அந்த ஊர்ல இருக்கிறாங்க. திடீர்னு என்ன ஆகுதுன்னா 2 பிள்ளைகளும் இறந்து போறாங்க. இறந்து போனோடனே தன் கணவனையும் இழந்து தன் 2 பிள்ளைகளையும் இழந்து ஸ்தோத்திரம் ரொம்ப வேதனையோடு கூட அவ என்ன செய்கிறா? ஸ்தோத்திரம் அங்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார் இந்த மோவாப் தேசத்துல. அப்போ அவருக்கு ஒரு செய்தி வருகிறது, இந்த மாதிரி பெத்லகேமை கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார். பெத்லகேமிலே அப்ப குறைவு நீங்கி இப்பொழுது நல்ல ஒரு விளைச்சல் உண்டாயிருக்கிறது. கர்த்தர் பெத்லகேமை நினைவு கூர்ந்து பெத்லகேமை ஆசீர்வதித்திருக்கிறார் என்ற செய்தி அவளுக்கு திருப்தியுள்ள ஒரு ஆகாரம் பெத்லகேமிலே இருக்கிறது என்ற ஒரு செய்தி அவள் காதுக்கு வரவும் அவள் உடனே என்ன சொல்றாருன்னா தன்னுடைய 2 மருமக்களையும் கூப்பிட்டு, எம்மா என்னுடைய நான் அந்த ஊருக்கு வந்தேன், என் கணவனே இறந்துட்டார், 2 பிள்ளைகளும் இறந்து போச்சு. அதனால இப்ப நான் பெத்லகேமை ஆண்டவர் ஆசீர்வதிச்சிருக்கிறாருன்னு எனக்கு இப்ப கேள்விப்பட்டேன். ஆனா அங்க திருப்தியுள்ள ஆகாரம் இருக்கு அப்படின்னு எனக்கு ஒரு செய்தி வந்திருக்கு. அதனால நான் என்ன செய்யறேன்? திருப்பி நான் என்ன செய்யறேன்? பெத்லகேமுக்கே நான் போறேன். இப்ப நான் அங்க போறேன். நீங்க தயவு செய்து உங்க அம்மா வீட்டுக்கு போயிருங்க. நீங்க வேற கல்யாணம் பண்ணி நல்ல சந்தோஷமா இருந்துக்கோங்க. நீங்க அங்க வர்றதுனால ஒரு பிரயோஜனமும் இல்ல.
நான் இன்னொரு கல்யாணம் பண்ணி ஒரு பிள்ளைய பெற்று உங்களுக்கு நான் என்ன புருஷனை கொடுக்க முடியாது, ஆகினாலே தயவுசெய்து நீங்க உங்க அம்மா வீட்டுக்கே போங்க அப்படின்னு சொல்லி அவள் மிகுந்த வேதனையோடு கூட அவள் சொல்லுகிறாள். இது நீங்கள் வாசித்தீங்கன்னா உங்களுக்கு புரியாது. அப்ப அவள் சொல்லுகிற அப்ப ஒரு பால் என்ன செஞ்சா, சரி தோத்திரம்ட்டு என்ன செஞ்சா, முத்தம் கொடுத்துட்டு போயிட்டா. ஆனா ரூத் என்ன செய்யறா, தோத்திரம் இல்ல, நீ உங்க ஆண்டவர் தான் என் ஆண்டவர், தோத்திரம் உன் ஊர் தான் என் ஊர், ஊஞ்சடம் தான், நீ எங்க ஜாவரியா அங்கதான் அப்படின்னு சொல்லி தன்னுடைய மருமகளை மாமியாரை அவள் என்ன செய்யற ஏற்றுக்கொண்டு, மாமியாரின் கடவுளை அவள் ஏற்றுக்கொண்டு பெத்லஹேமுக்கு அவள் கடந்து வருகிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அன்பு தேவ பிள்ளைகளே, அதில் இந்த மோவாப் தேசத்திலிருந்து அவர்கள் இந்த பெத்லஹேமுக்கு அவங்க கடந்து வராங்க. இந்த பெத்லஹேமிலே அல்லேலூயா அப்பொழுது நல்ல ஒரு அறுப்பின் காலமாக இருந்தது. அல்லேலூயா கோதுமை மணிகளுக்கு குறைவில்லை, ஆகாரத்துக்கு குறைவில்லை, நல்ல ஒரு திருப்தியை கர்த்தர் பெத்லஹேமிலே வைத்திருந்தார் என்று சொல்லி நாம் வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த நகோமியுடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா அவ வாழ்க்கை முழுவதும் கசப்பு, தோற்றம், ரொம்ப வறுமையிலே பஞ்சத்துல அடிபட்டு இன்னொரு தேசத்துக்கு வந்த இடத்துல கணவனை இழந்துட்டா, தோற்றம். சரி பிள்ளைகளாவது வாழ்வு கொடுப்பார்கள், ஆதரிப்பார்கள் என்று நினைக்கும் போது 2 பிள்ளைகளும் இறந்து, அப்ப கஷ்டத்தின் மேல கஷ்டம், டிசப்பாயின்ட்மெண்ட் பை டிசப்பாயின்ட்மெண்ட், ஒவ்வொரு டிசப்பாயின்ட்மெண்டா வந்துகிட்டே இருக்கு. ஒண்ணுதான், ஒரு ஏமாற்றம் தான் கிடையாது, ஏமாற்றத்தின் மேல ஏமாற்றம், கசப்பின் மேல கசப்பு. சில சொல்லுவாங்க அடி மேல அடி, தோற்றம், தாங்கவே முடியல. அந்த மாதிரி அடி மேல அடி, ஏமாற்றத்தின் மேல் ஏமாற்றம், இழப்பின் மீது இழப்பு. ஆக இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில அதான் அவன் பெத்லஹேமுக்கு வந்த போது எல்லாரும் கேட்கிறாங்க, இவன் நகோமி தானே அப்படி. அப்ப அவன் சொல்றா, என்ன நகோமின்னு கூப்பிடாதீங்க, என்ன செய்யுங்க, என மாறான்னு கூப்பிடுங்க, என் வாழ்வு அவ்வளவு கசப்பாக மாறிவிட்டது என்று சொல்லி அவள் அப்படி சொல்வதற்கு காரணம் இருந்தது. ஏனால் எத்தனையோ இழப்புகளை அவர் சந்திக்க நேர்ந்தது. அன்பு தேவ பிள்ளைகளே, ஆனால் அவள் பெத்லஹேமுக்கு வந்த போது ஒரு பெரிய திருப்தியை அவள் பெற்றுக்கொண்டாள் என்று சொல்லி வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். பல இழப்புகளை அவள் சந்தித்த போதும், பல கசப்புகளை அவள் சந்தித்த போதிலும், பல கண்ணீர்களின் வழியாக அவள் கடந்து சென்ற போதிலும், அது பெத்லஹேமுக்கு வந்த போது அவள் ஒரு பெரிய திருப்தியை, she got a satisfaction in her life, தன்னுடைய வாழ்விலே ஒரு பெரிய திருப்தியை அவள் பெற்றுக்கொண்டாள் என்று சொல்லி வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். அன்பு தேவ பிள்ளைகளே, ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்முடைய சொந்த இரட்சகராக நம்முடைய உள்ளங்களிலே பெத்லஹேமாக இருக்கிற நம்முடைய உள்ளங்களிலே ஏற்றுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்விலே ஒருவேளை நீங்க அநேக இழப்புகளை நீங்கள் சந்தித்திருக்கலாம், பல கசப்புகளை நீங்கள் சந்தித்திருக்கலாம், பல கண்ணீர்களை நீங்கள் சந்தித்திருக்கலாம், பல வேதனைகளை நீங்கள் சந்தித்திருக்கலாம். ஆனால் ஹல்லேலூயா, பெத்லஹேமிலே பிறந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்க உள்ளத்துக்குள்ளே இருப்பாரானால் இந்த வேதனைகளை எல்லாம் உடைத்து போடுவதற்கு அவர் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. Praise the Lord. The disappointment which you have faced, hallelujah, will not, hallelujah, make you cry. Hallelujah. உன்னை அழுது கொண்டிருக்க செய்யாது. உன் துக்கங்களை எல்லாம் சந்தோஷமாய் மாற்றக்கூடிய ஒரு வல்லமை உன்னோடு கூட இருக்கிறபடினாலே நீ சந்தித்த இழப்புகளுக்கும், நீ சந்தித்த கசப்புகளுக்கும், நீ சந்தித்த வேதனைகளுக்கும் அது சரியாக உன்னை திருப்தியாக்குகிற ஒரு நேசர் உன் உள்ளத்துக்குள் இருக்கிறார் என்பதை நீ மறந்து போகாதே. ஹல்லேலூயா. உண்மையிலே ஆண்டவர் நம்முடைய உள்ளத்துக்குள்ள இருந்தா நம்ம ஒருபோது நம்ம அழுது கொண்டு இருக்க மாட்டோம். நம்ம அழுதோம், நம்ம கசந்து போனோம் தான், வேதனை பட்டோம் தான். ஆனா ஆண்டவர் அதை ஹல்லேலூயா ரொம்ப நாளைக்கு நீடித்து போக விட மாட்டாரு. அவர் நம்முடைய உள்ளத்துக்குள்ள இருக்கிறபடினாலே அந்த வேதனையும் அந்த கசப்புகளையும் அந்த அழுகையும் கர்த்தர் மாற்றி நமக்கு ஒரு திருப்தியை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த கிறிஸ்துமஸ் ஆராதனைக்குள்ளே கடந்து வந்திருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, ஒருவேளை நீ கண்ணீரோடு கூட நீ உட்கார்ந்து இருக்கலாம், ஒருவேளை நீ வேதனையோடு கூட நீ உட்கார்ந்து இருக்கலாம். நான் சில காரியங்களை இழந்து விட்டேனே என்று சொல்லி, ஹல்லேலூயா, நீ ஹல்லேலூயா என் வாழ்க்கை கசந்து விட்டதே ஹல்லேலூயா என்று சொல்லி நீ வேதனையோடு கூட இருக்கலாம். ஹல்லேலூயா. பெத்லஹேமிலே பிறந்தே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உன் உள்ளத்துக்குள் பிறந்தது உண்மையானால் இன்றோடு அந்த வேதனை உன் வாழ்க்கையை விட்டு நீங்கி போகும். ஹல்லேலூயா. அந்த கண்ணீர் இன்றோடு உன் வாழ்க்கையை விட்டு கடந்து போகும்.
எந்த ஒரு காரியம் உன்னை கசக்க செய்ததோ அந்த கசப்புகளை மாறாவை மதுரமாய் மாற்றக்கூடிய உன் நேசர் உன் உள்ளத்திற்குள் இருக்கிறபடினாலே உனக்கு ஒரு மதுரத்தை கொடுக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஏன் என் வாழ்க்கையிலே ஆண்டவர் இதை செய்தார் என்று நீங்க ஒரு நாள் கேள்வி கேட்காதீங்க. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஜஸ்ட் வாக். ஹல்லேலூயா, God is with you. ஹல்லேலூயா. நீ கடந்து போ, உன்னோடு கூட கர்த்தர் இருக்கிறார். உன் வாழ்வை அவர் திருப்தி உள்ள ஒரு வாழ்வாய் மாற்ற வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நிச்சயமாக you will find satisfaction. உன் வாழ்வில ஒரு திருப்தி. உன் வாழ்க்கையில் இன்னும் திருப்தி வரல, நீ அழுது கொண்டிருக்கிறா, வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறா, கசந்து கொண்டிருக்கிறா, இந்த இயேசு கிறிஸ்துவை நீ எங்கேயோ வெளியே விட்டுட்டேன்னு அர்த்தம். புரிந்துகிட்டீங்களா? பெத்லஹேமின் ஆசீர்வாதம் திருப்தி உள்ள ஒரு ஆசீர்வாதம். தோத்துரும். உனக்கு ஒருவேளை புது டிரெஸ் இன்னைக்கு போறதுக்கு இல்லையா, ஆண்டவர் கொடுக்கலையா, தோத்துரும். உனக்கு கிடைக்கலையா, கவலையப்படாது. ஹல்லேலூயா. பெத்லஹேம்ல தோன்றின இயேசு பாலகன் இன்னைக்கு உன் உள்ளத்துல தோன்றிருப்பது உண்மையானா நீ பழைய டிரெஸ் போட்டிருந்தாலும் உனக்கு ஒரு அது பெரிய ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கும். ஹல்லேலூயா. ஒரு பெரிய திருப்தியை கொடுக்கும் தேவ பிள்ளையே. ஆமா, ஹல்லேலூயா. அதுதான் இயேசு உள்ளத்துல பிறந்ததுக்கான ஒரு பெரிய அடையாளம். ஹல்லேலூயா. எதை குறித்தோ தோத்திரம் நமக்குள்ள என்ன உண்டாகாது, கலக்கம் உண்டாகாது. ஹல்லேலூயா, தோத்திரம். வீட்டுக்கு போன பிறகுதான் இருக்கு சிலருக்கு தோத்திரம். அங்க போய் போட்டு வந்தா ஜிகுன்னு தோத்திரம். நீ தான் வாங்கி கொடுத்தியா, உன் மூஞ்சி மாதிரியே இருக்கு தோத்திரம். அவன் தான் வாங்கி கொடுத்தான், அது டேஸ்டியா, நீ சரியா, உனக்கு என்னதான் புரிதோன்னு தெரியல. வீட்டுக்கு போனோன்னே சிலருக்கு தோத்திரம். ஏன்னா இங்க வந்து தோத்திரம் பைபிள பாக்குறாங்க இல்லையோ, முதல்ல தோத்திரம். வீட்டுல பிளான் பண்ணிட்டு வந்திருப்பாங்க யார் யாரெல்லாம் என்னென்ன கட்டும்